1000 ரூபாய் தர முடியாதுன்னு சொன்ன அயோக்கியர் இன்னைக்கு நான் ஆட்சிக்கு வந்தா 10,000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்த வர. உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சசிகலா காலில் விழுந்த பொழுது உனக்கு வெக்கம் போச்சு, அமித்ஷா காலில் விழுந்த போது மானம் போச்சு, மோடி காலில் விழுந்த பிறகு ஒட்டுமொத்த சூடு சொரண எல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மானம் சூடு சொரண உரிமை அத்தனையும் அடமான வைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. 10,000 ரூபாய் கொடுப்பேன்ற இங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நான் கேட்கிறேன். 1000 ரூபாய் தருவேன்னு சொன்னாரு. 1,30,00,000 பெண்களுக்கு இன்றைக்கு 31 லட்சம் பெண்களுக்கு தரப்படுகிறது. இவர் எப்படிப்பட்டவர் கூட கூட்டணி வச்சிருக்காரு தெரியுமா? எப்படிப்பட்டவரோட? வாயிலே வடை சுடுவார் ஒருத்தர். வாயிலே வடை சுடுவார் தெரியுங்களா? யார் அது வாயிலே வடை சுடுறது? மோடி அவரே தான். நரேந்திர தாமோதர தாஸ் மோடி என்பவர். கேட்டா சொல்லுவார், நான் சின்ன வயசுல இருக்கும்போது டீ வித்தேன், அப்புறம் நான் ரயில்வே ஸ்டேஷன்ல பகோடா வித்தேன், அப்புறம் இப்ப நாட்டை வித்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அரிசி சாப்பிட்றது நம்ம பழக்கம், கோதுமை வச்சு சாப்பிட்றவங்க அவங்க பழக்கம். ஆனா இங்கைக்கு வரியா, அதுக்கு வரி இல்லையா? அப்ப இந்தி படிக்கலன்னா இந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். நான் என்ன இந்தியாக்குள்ள தானே இருக்கேன்? எங்கள் மொழி என்ன எந்த வகையில் தாழ்ந்து போய்விட்டது? நாங்கள் என்ன 2ஆம் தர குடிமக்களா? தமிழர்கள் என்ன 2ஆம் தர குடிமக்களா என்ற கேள்வி எழுவவில்லையா? ஏன் அன்றைக்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார்களே, உங்களுக்கு எங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னார்கள். ஆனால் ஜவஹர்லால் நேரு என்ன உறுதிமொழியை தந்தார்? நீங்கள் விரும்புகிற வழியிலும் எந்த மொழியும் உங்கள் மீது திணிக்கப்படாது என்று சொன்னாரே. இன்றைக்கு திணிக்கப்படும் என்று மோடி அரசு சொல்கிறது. இந்தி படிக்கவில்லை என்றால் எங்கள் மாணவர்களுக்கு 3,500 கோடி தர முடியாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்?